ஹாய் குட்டீஸ், நான் உங்க ரதி. ஒரு பெரிய புயல் ஒரு சின்ன சிட்டுக்குருவியின் கூட்டம் மட்டுமல்ல, அவளுடைய மன உறுதியையும் சோதிக்கப் போகிறது. அந்த புயலுக்கு பிறகு விவி என்ன செய்தால் தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான பசுமையான காட்டின் நடுவில் வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அதன் கிளைகளில் பல இடங்களில் சிறியதும் பெரியதுமான ஏராளமான கூடுகள் இருந்தன. ஒவ்வொரு கூட்டிலும் வெவ்வேறு வகையான பறவைகள் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகளில் வீவி என்ற ஒரு சிறிய சிட்டுக்குருவியும் இருந்தது. வீவி தன் கூட்டை மிகவும் நேசித்தாள். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் சிறிய குச்சிகள், உலர்ந்த இலைகள், மென்மையான இறகுகள் என தேடி எடுத்து வந்து அவற்றை ஒன்றோடு ஒன்று கவனமாக பின்னி தன் அழகான கூட்டை உருவாக்கியிருந்தாள். அந்த கூட்டில் அமர்ந்து கொண்டு மற்ற பறவைகளுடன் விளையாடுவதும் பாடுவதும் காட்டின் அழகை ரசிப்பதும் வீவிக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் வானம் திடீரென மாறத் தொடங்கியது. நீல வானத்தை மெதுவாக கருமேகங்கள் மூடின. காற்று முதலில் மெதுவாக வீசியது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதன் வேகம் அதிகரிக்கத் தொடங்கியது. மரத்தின் இலைகள் வேகமாக அசைந்தன. பறவைகள் ஒன்றையொன்று பார்த்து கொண்டன. இது சாதாரண காற்று இல்லை, பெரிய புயல் வரப்போகிறது என்று சில பறவைகள் பயத்துடன் கூறின. புயல் நெருங்குவதை உணர்ந்த சில பறவைகள் தங்களுடைய கூடுகளை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடத்தை தேடி உடனே பறந்து சென்றன. அவற்றுக்கு தங்களுடைய கூடு மிகவும் பிடித்திருந்தாலும் உயிர் பாதுகாப்பு தான் முதலில் என்று முடிவு செய்தன. சில பறவைகள் தயங்கின. நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிய கூட்டை எப்படி விட்டு செல்வது என்று அவை வருத்தப்பட்டன. ஆனால் காற்று மேலும் மேலும் பலமாக வீசத் தொடங்கியதும் அவற்றாலும் அங்கே இருக்க முடியவில்லை. அவைகளும் வேறு வழியின்றி தங்கள் கூடுகளை விட்டுவிட்டு பறந்தன. இப்போது புயல் மிகவும் மோசமாகியது. பலமான காற்று மரத்தின் கிளைகளை பயங்கரமாக உலுக்கியது. மழை கொட்டி தீர்த்தது. மின்னல் வானத்தை பிளந்தது. மரத்தில் இருந்த சில கூடுகள் காற்றில் ஆடத் தொடங்கின. விவி மட்டும் தன் கூட்டை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தாள். இது என் வீடு, இதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று அவள் மனதில் நினைத்தாள். ஆனால் இயற்கையின் சக்திக்கு முன்னால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு மிக பெரிய காற்று வீசியது. படார்! விவியின் கூடு பலமாக ஆடி அடுத்த நொடியில் சிதறி விழுந்தது. குச்சிகளும் இலைகளும் காற்றில் பறந்தன. விவியும் காற்றில் தூக்கி வீசப்பட்டாள். தன் சிறிய இறக்கைகளை பலமாக அடித்துக்கொண்டு அருகில் இருந்த ஒரு மரத்தின் பொந்துக்குள் சென்று அவள் பாதுகாப்பாக தஞ்சமடைந்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு புயல் மெதுவாக ஓய்ந்தது. மழை நின்றது. மேகங்களுக்கு இடையே சூரிய ஒளி மீண்டும் தெரிந்தது. விவி மெதுவாக மரத்தின் பொந்திலிருந்து வெளியே வந்தாள். ஆனால் அவள் பார்த்த காட்சி மிகவும் சோகமாக இருந்தது. அந்த பெரிய மரத்தின் பல கிளைகள் உடைந்திருந்தன. பல கூடுகள் கீழே விழுந்து சிதறி கிடந்தன. சில கூடுகள் முற்றிலும் காணாமல் போயிருந்தன. புயல் முடிந்ததும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றிருந்த மற்ற பறவைகளும் மீண்டும் மரத்திற்கு திரும்பின. தங்கள் கூடுகள் அழிந்திருப்பதை பார்த்ததும் அவை சோகமாகின. ஒரு பறவை தன் கூட்டின் உடைந்த குச்சிகளை பார்த்து கொண்டு, நான் இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு கட்டிய கூடு இப்போது ஒன்றுமே இல்லை என்று வருந்தியது. மற்றொரு பறவை, இனி இதை மீண்டும் கட்ட என்னால் முடியுமா என்று கவலையுடன் கேட்டது. விவியும் தன் கூட்டின் சிதறி கிடந்த குச்சிகளை பார்த்தாள். அவளுக்கு மிகவும் சோகமாக இருந்தது. பிறகு சுற்றிலும் பார்த்தாள். அவளை சுற்றி இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் தங்கள் கூடுகளை இழந்த சோகத்தில் இருந்தன. அப்போது விவிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நாம் இழந்ததை நினைத்துக் கொண்டே இருந்தால் அது திரும்பி வரப்போவதில்லை. அவள் மெதுவாக தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். என் கூடு போய்விட்டது, ஆனால் அதை மீண்டும் கட்ட என்னால் முடியும் என்று புன்னகையுடன் சொன்னாள்.
விவி உடனே புதிய குச்சிகளை தேடத் தொடங்கினாள். அதை பார்த்த மற்ற பறவைகள் ஆச்சரியப்பட்டன. விவி, உன் கூடு முழுவதுமாக அழிந்து விட்டதே, உனக்கு சோகமாக இல்லையா என்று கேட்டன. விவி புன்னகைத்தாள். சோகமாகத்தான் இருக்கிறது, ஆனால் நடந்ததை மாற்ற முடியாது. நான் இழந்ததை நினைத்துக் கொண்டே இருந்தால் என் புதிய வீட்டை நான் ஒருபோதும் கட்ட முடியாது என்று சொன்னாள். பிறகு, புயல் என் கூட்டை அழித்திருக்கலாம், ஆனால் மீண்டும் முயற்சி செய்யும் என் மனதை அழிக்க முடியாது என்று கூறினாள். விவி தனியாக வேலை செய்ய ஆரம்பித்தாள். ஒரு குச்சி, மற்றொரு குச்சி, ஒவ்வொன்றாக சேகரித்து புதிய கூட்டை உருவாக்க தொடங்கினாள். அவளை பார்த்த சில பறவைகளும் மெதுவாக தங்களுடைய உடைந்த கூடுகளின் குச்சிகளை சேகரிக்க தொடங்கின. ஒரு பறவை, விவி சரியாகத்தான் சொல்கிறாள் என்று சொல்லி மீண்டும் வேலை செய்ய தொடங்கின. சில நாட்கள் கடந்தன. அந்த பெரிய மரத்தில் மீண்டும் புதிய கூடுகள் உருவாக்க தொடங்கின. விவியின் புதிய கூடு மிகவும் அழகாகவும் வலிமையாகவும் இருந்தது. நண்பர்களே, விவியின் கூடு அழிந்தது. ஆனால் அவளுடைய நம்பிக்கை அழியவில்லை. அதனால்தான் அவளால் மீண்டும் எழுந்து இன்னும் வலிமையான கூட்டை கட்ட முடிந்தது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள். மீண்டும் ஒரு அழகான கதையில் சந்திப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்க ரதி. மீண்டும் ஒரு புதிய மாயக்கதையோட சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.